முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சோங்க. நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே டெலிகிராம் குரூப் எல்லா இதுலேயும் நம்ம பண்ணிட்டே தான் இருக்கோம். எல்லாருமே மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சோங்க. உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து 90 days பிளான்ஸ் குரூப் 4 குரூப் 2 எல்லாருக்குமே கோட்டிருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு வாங்க, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து குரூப் 4 குரூப் 2A எப்போ வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து டவுட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா படிக்கும் போது கூட இந்த 2021 வந்து அப்ளிகேஷன் டேட் விடாமலே போயிட்டாங்க டியூ டு கொரோனானால. இப்போ 2022 விடுவாங்களா அப்படின்னு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்குங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்த வீடியோவில் பார்ப்போம். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சோங்க. ஏற்கனவே நம்ம முன்னாடியில் சொல்லுவோம், ஏற்கனவே வந்து மார்ச் மாதம் திட்டமிட்டபடி குரூப் 4 தேர்வு வந்து நடைபெறும் அப்படிங்கிறத அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க. பிப்ரவரி மந்த் எண்டில் வந்து குரூப் 2 குரூப் 2A அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்க டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா எம்பிசிவி, எம்பிசிஎன்டிஎன்சி, எம்பிசிஓ அந்த கேஸ் வந்து பிப்ரவரி 15 அந்த வந்து கேஸ் வந்து நடக்கு. அந்த கேஸ்காண்டி தான் வேலையை அந்த எல்லாமே நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இன்னும் போடலை. இப்போ பாருங்கள், எக்காரணத்தில் கொண்டும் 10% உள்ஒதுக்கீடு வழக்கை வேறு தேதிக்கு ஒத்தி வைக்க முடியாது அப்படிங்கிற சொல்லிட்டாங்க. ஏற்கனவே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2 கண்டிப்பாக வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டே வந்தாங்க. டிசம்பர்லேருந்து ஜனவரி 15 அப்படி போஸ்ட்போன் பண்ணிட்டே வந்தாங்க. கடைசியாக பிப்ரவரி 15 வரைக்கும் எல்லாமே எம்பிசி ஓல்டு பேட்டர்ன் தான், அது வரைக்கும் நியமனம் பண்ணிக்கலாம். பிப்ரவரி 15க்கு அப்புறம் வர்றது ஃபுல்லாக இந்த கேஸ் அடிப்படையில் தான் வரணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதனால தான் சுப்ரீம் கோர்ட், தமிழக அரசு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து மேல்முறையீடு வந்து பண்ணியிருக்காங்க. அதை பண்ணதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஒத்தி வைக்கப்பட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து ஒத்தி வைக்கப்பட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்காரணத்திற்கு கொண்டும் 10% உள்ஒதுக்கீடு வழக்கு. 10%னா என்ன அப்படிங்கிறதுனா எம்பிசிவி அடுத்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 7%, எம்பிசிஓக்கு 2.5% அது இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுக்குமே தான் தேதிக்கு ஒத்தி வைக்க முடியாது. பிப்ரவரி 15, 16 தேதிகளில் கண்டிப்பாக விசாரணை நடத்தப்படும். உச்சநீதிமன்றம் திட்டவட்டம் இனிமேல் போஸ்ட்போண்ட் ஆகாது. அதனால் யாருமே ஒரி பண்ண தேவையில்லை. கண்டிப்பாக பிப்ரவரி 15, 16 வந்து நடந்துன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் டிஎன்பி தமிழக அரசு தான் போயிருக்காங்க. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் பிப்ரவரி ஒரு 20க்கு மேலே கண்டிப்பாக குரூப் 2 குரூப் 2A அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி 17 வந்து தீர்ப்பு வருது. பிப்ரவரி 18 வந்து குரூப் 2 குரூப் 2A வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரெடியாக தான் வச்சுருக்காங்க. ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 15 days வந்து இருக்கும். ஒரு மார்ச் 5 வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் குரூப் 4க்கு வந்து இது பண்ணுவாங்க. சர்வர் வந்து கிராஷ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி குரூப் 4 வந்து கண்டிப்பாக வந்து அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு மார்ச் 7, 8 வந்து கண்டிப்பாக வந்து குரூப் 4க்கு ஸ்டார்ட் பண்ணும். அது ஒரு 15 நாள் வந்து இருக்கும். எல்லாருமே மோஸ்ட்லி வந்து அப்ளை பண்ணுங்கள். நம்ம எப்படி அப்ளை பண்ணுவது அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா தப்பாக அப்ளிகேஷன் போட்டால் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்டட் ஆயிரும். கண்டிப்பாக உங்கள் கூடயே தான் இருப்போம். நெக்ஸ்ட் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். நம்ம அவங்க கூடயே தான் இருப்போம். அப்ளிகேஷன் எப்படி போடுவது எல்லாமே. அடுத்து தமிழ், மேக்ஸ், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சிவிக்ஸு எல்லா இதுவுமே தனித்தனியாக டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் வச்சு நம்ம கோச்சிங் வந்து ஃப்ரீயாக கைடன்ஸ் பண்ணிட்டே தான் இருக்கும். ஃபுல் கைடன்ஸ் கொடுப்போம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், ஃப்ரீ கிராஷ் கோர்ஸ் எல்லாமே பண்ணிட்டே இருப்போம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டுடியோவில் பார்க்க நிறைய வீடியோஸ் போட்டே தான் இருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.